نحمده ونصلي على رسوله الكريم. الحمد لله. அல்லாஹ்வுடைய கிருபையால் 25 தராவி தொழுவை தொழுது விட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் நம்மளுடைய தராவி தொழுவை கபூல் செய்வானாக. நம் 100 நோன்புகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. மீதம் இருக்கக்கூடிய காலத்தில் ஆரோக்கியமாக நோன்பு வைப்பதற்கும் இபாதத்து செய்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. லைலத்துல் கத்ருடைய இரவை அடையக்கூடிய நசீபை அல்லாஹ் தந்தருவானாக. இன்றைக்கு ஓதப்பட்ட சூறாக்களில் ஒன்று நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். அல்லாஹ் தஆலா பேனாவின் மீது சத்தியம் என்று சொல்லுகிறான். பொதுவாக ரப்புல் ஆலமீன் பெரும் பெரும் படைப்புகளின் மீது சத்தியம் என்று சொல்லுவார். வானங்களின் மீது சத்தியமாக, பூமியின் மீது சத்தியமாக, 7 வானங்களின் மீது சத்தியமாக, பகல் பொழுதின் மீது சத்தியமாக, காலங்களின் மீது, இப்படி பிரம்மாண்டமான படைப்புகளின் மீது அல்லாஹ் சத்தியம் விட்டு சொல்லக்கூடியவன். ஒரு பேனாவின் மீது அல்லாஹ் சத்தியம் விட்டு சொல்வதற்கான காரணங்கள் என்ன? ரப்புல் ஆலமீன் ஏன் பேனாவின் மீது சத்தியம் விட்டு சொல்ல வேண்டும்? பொதுவாக பேனா என்பது 3 கட்டங்களில் பிரிக்கிறார்கள். ஒன்று, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கதிரை எழுதுவதற்காக வேண்டி பயன்படுத்திய கலம் பேனா. உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் படைக்கிற போகிற அவர்களுக்காக வேண்டி எழுதப்பட்ட தக்தீர், அந்த கதிர் எழுதப்பட்ட பேனா, இது ரப்புல் ஆலமீன் பயன்படுத்திய பேனா. இது முதலாவது. சொல்லுவார்கள் 4 விஷயங்கள், அது உலகம் அழிந்தாலும் அழியாத 4 விஷயங்கள் சொல்வார்கள். ஒன்று அல்லாஹ்வினுடைய அர்ஷ், இன்னொன்று ரப்புல் ஆலமீனுடைய ஒரு குர்சி, லௌஹே மஹ்ஃபூஸ், அல்லாஹ்வினுடைய கலம். இந்த 4ம் உலகம் அழிந்தாலும், ஒட்டுமொத்த உலகத்தையும் அல்லாஹ் அழித்தாலும் இந்த 4 விஷயங்கள் அழியாது என்பதாக சொல்வார்கள். அப்ப அல்லாஹ் தக்தீரை எழுதுவதற்கு பயன்படுத்திய கலம், இது முதலாவது. இரண்டாவது, மலக்குமார்கள் பயன்படுத்துகிற கலம் பேனா. மலக்குமார்கள் 2 மலக்குமார்கள் இருக்கிறாங்க. என்ன பேருங்க? கிராமன் காத்திபீன். வலது பக்கம் இருக்கக்கூடிய மலக்கு, இடது பக்கம் இருக்கக்கூடிய மலக்கு. மனிதர்கள் என்னெல்லாம் செய்கிறார்களோ அத்தனையும் பதிவு செய்கிறார்கள். நன்மையான விஷயங்கள் எல்லாவற்றையும், பாவமான விஷயங்கள் எல்லாவற்றையும். பேசுறது தான் பதிவு செய்வாங்களா? இல்ல. ஒரு மனிதன் கண் பார்வையில் செய்கனை செய்யக்கூடிய பாவங்களையும் மலக்குமார்கள் பதிவு செய்கிறார்கள். இல்ல பேசுறதுதான் பதிவு செய்வாங்க, குசு குசுன்னு பேசிக்கலாம், இல்ல பேசாம பாவங்கள் செய்துக்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் மலக்குமார்கள் எழுதுகிறார்கள். ஆக மலக்குமார்கள் மனிதர்களுடைய நன்மை தீமை விஷயங்களை எழுதுவதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய களம், இது இரண்டாவது. மூன்றாவது, உலகத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய பேனாக்கள், நல்ல விஷயங்களுக்காக வேண்டி. பொதுவாக பேனாக்கள் அது நல்ல காரியங்களுக்காக வேண்டி பயன்படுத்தப்பட வேண்டும். ஒரு நல்ல விஷயத்திற்கு கையெழுத்து போடுவதற்காக வேண்டியோ, அல்லது ஒரு நல்ல விஷயங்களை எழுதுவதற்காக வேண்டியோ. ஆக இந்த பேனாக்கள் நல்ல விஷயங்களுக்காக வேண்டி எழுதப்படுகிற போது அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்தில் பதிவு செய்யப்படுகிறது. இது மனிதர்கள் உலகத்திலே பயன்படுத்தக்கூடிய பேனாக்கள். இது மூன்றாவது என்பதாக சொல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், பொதுவாக அன்றைய காலங்களில் பேனாவினுடைய வடிவமைப்பு என்பது வேறு, இன்றைய காலங்களில் உள்ள வடிவமைப்பு என்பது வேறு. அன்றைய காலங்களில் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ்கள் எல்லாம் எப்படி எழுதி வைக்கப்பட்டது, குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் எப்படி எழுதி வைக்கப்பட்டது. ஒரு மரக்குச்சி இருக்கும், அதனுடைய நுனிய சீவி ஒரு பக்கம் மையக்கூட இருக்கும், அந்த மையக்குள்ள தொட்டு தொட்டு எழுதுவாங்க. இப்படிதான் ஆரம்ப காலங்களில் எழுதி வைத்தார்கள். கிதாப் என்பது இப்படிதான். அந்த மைய ஒரு குச்சியை சீவி அந்த மைய தொட்டு தொட்டு எழுதுவார்கள். இப்படி நிறைய இமாம்கள் பின்னால் வந்த காலங்களில் எல்லாம் இப்படிதான் தங்களுடைய கிதாபுகளையும் புத்தகங்களையும் எழுதியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு பேனாவினுடைய வடிவத்தில் வந்து இன்றைக்கு நாம் எழுதக்கூடிய பேனாவாக மாறி இருக்கிறது. அல்லாமா இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த மைய சீவி எழுதுவாங்களாம். ஏறத்தாழ 10,000 கிதாபுகளை எழுதியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அந்த சீவுனா தூள் வருமா இல்லையா? பென்சில் சீவுகிற போது தூள் வருதா இல்லையா? ஏறத்தாழ ஒரு 3 மூட்டை அளவு சேர்த்து வச்சிருந்தாங்க. இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னாங்களா, நான் மௌத்தாயிட்டேன்னு சொன்னா என்னை குளிப்பாட்டுறதுக்கு சுடுதண்ணி வைப்பீங்களா இல்லையா? அந்த சுடுதண்ணி வைக்கிறதுக்கு விறகு தூளா இதை பயன்படுத்துங்க. விறகு தூளா நான் எழுதிய இந்த பேனாவினுடைய அந்த தூளை
நீங்கள் விறகுக்காக வேண்டி பயன்படுத்துங்கள். சொல்லப்படுகிறது, வரலாற்று கிதாபு எழுதுகிறார்கள், விறகுக்காக வேண்டி பயன்படுத்திய பிறகும் 2 மூட்டைகள் கடந்தது என்பதாக சொல்லப்படுகிறது. அவ்வளவு கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள். ஆக அக்காலத்தினுடைய பேனா வடிவமைப்பு என்பது வேறு. அல்லாஹாலா இந்த பேனாவின் மீது சத்தியமிட்டு குரான்ல ஏறத்தாழ ஒரு 3-4 இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு இடம் இன்னைக்கு ஓதுனது, நூன் வல் கலமி ஒமா யஸ்குரூன் என்கிற ஒரு இடம். இன்னொரு இடம் அல்லாஹ் எங்க சொல்லுகிறான், அல்லாஹாலா அல்லம பில் கலம், இக்ரா பிஸ்மி சூராவில் வருகிற ஒரு வசனம், அல்லம பில் கலம், நாம் பேனா எழுதுவதற்கு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம், எழுதுவதற்கு கற்றுக் கொடுத்தோம் என்பதாக சொல்லுகிறான். பொதுவாய் எழுத படிக்க தெரிஞ்ச சமுதாயம் சொன்னா படைப்பினங்கள்னா அது மனித படைப்பினங்கள் தான். உலகத்துல எந்த படைப்பினங்களும் எழுத படிக்கலாம் தெரியாது. மனிதனை படைத்து அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லம பில் கலம், இந்த மனிதனுக்கு நாம் எழுதுவதற்கும் படிப்பதற்கும் நாம் கற்றுத் தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி இருக்கிறான். ஆக பேனாவை வைத்து எழுதுவதற்கு இது அல்லாஹ் கற்றுத்தந்த ஒரு விஷயம் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆக இது 2வது இடம். 3வது இடம் இன்னொரு இடத்தில் வருகிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை இம்ரான் அவர்கள். இம்ரான் ஒரு நல்ல மனிதர், ஒரு இறைநேசர். ஊர் மக்கள் எல்லாத்திற்கும் இப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது, இம்ரான் துவா செஞ்சா அது கபூலாகும் சொல்லி. இம்ரான் அவர்களும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாரும் ஒரு கட்டத்துல வஃபாத் ஆகி விடுகிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் யதீமாக இருக்கிறார்கள். இந்த யதீமான குழந்தையை யார் எடுத்து வளர்ப்பது என்று ஊர் மக்களுக்கு மத்தியில் ஒரு போட்டி வருகிறது. நல்ல மனுஷன் இல்லையா, அவர் ஒரு நல்ல மனிதர், ஒரு இறைநேசர், அவர் பிள்ளைய நம்ம வீட்டுல எடுத்து வளர்க்கறதுங்கிறது பெரிய பாக்கியம் என்று நினைத்து ஊர் மக்கள் அத்தனை பேரும் போட்டி போடுகிறார்கள். அன்றைய காலத்தில் நபியாக அனுப்பப்பட்ட ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமும் அந்த ஊர் மக்களோடு இருக்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் சீட்டு குலுக்கி போடணும். அன்றைய காலங்களில் சீட்டினுடைய வடிவம் இல்லை, பேனாவினுடைய வடிவம். ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களுக்கு என்று ஒரு பேனா வைத்திருப்பார்கள், பேர் எழுதி வைக்கப்பட்ட ஒரு பேனா, ஒரு களம், அப்படிதான் வருகிறது. இப்போ இந்த பேனாவை என்ன செய்வார்கள், குலுக்கி போடுவார்கள். யாருடைய பேனா அது குறிப்பிட்ட ஒரு இடத்தில் விழுகிறதோ அவர்கள் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்து வளர்க்க வேண்டும் என்பது ஊர் மக்களுடைய முடிவு. அல்லாஹினுடைய நியதி, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அதில் இருக்கிறார்கள், அவர்களும் பேனாவை தூக்கி போடுகிறார்கள். குறிப்பாக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பேனா விழுந்து விட்டது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாமை எடுத்து வளர்க்கிறார்கள் என்பது வரலாறு. ஆக இங்கே பேனாவை குறித்து அல்லாஹ் சொல்லக்கூடிய இது 3வது இடம் என்பதாக சொல்லப்படுகிறது. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள மரங்களை எல்லாம் நீங்கள் களமாக்கி பேனாவாக்கி, ஒட்டுமொத்த கடல்களில் உலகத்தில் உள்ள அத்தனை கடல்கள் 7 கடலையும் நீங்கள் மையாக்கி எழுதினாலும் என்னுடைய வல்லமையை நீங்கள் எழுதி முடிக்க முடியாது என்பதாக சொல்லுகிறான். என்னுடைய வல்லமையை, என்னுடைய பெயர், என்னுடைய வல்லமை குறித்து, என்னுடைய ஆற்றலை குறித்து, என் சக்தியை குறித்து நீங்கள் எழுத வேண்டும் என்று சொன்னால் உலகத்துல எவ்வளவு மரங்கள் இருக்குது, எல்லாத்தையும் பேனாவாக்கி ஒருத்தர் சீவி எழுதுறார். மையுக்கு என்ன செஞ்சுக்கிறார், கடல் எல்லாத்தையும் மையாக்குகிறார். 7 கடலையும் மையாக்கி எழுதுகிற போது அந்த மரங்கள் எல்லாம் காலியாகிவிடும், அந்த மையெல்லாம் காலியாகிவிடும். ஒரு கட்டத்தில் என் வல்லமையை நீங்கள் எழுதி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய 4வது இடம். ஆக பேனாவின் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியம் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை இன்னைக்கு நாம் ஓதி இருக்கிறோம். அல்லாஹ் ரஹ்மான் சொன்ன விஷயங்களை அமல் செய்யக்கூடிய நசீபை தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.